தொலைக்காட்சியில் டெலிகாஸ்ட் ஆகிக்கிட்டு இருக்க சிறடிகாசு சீரியலில் மீனாவோட அம்மா கதாபாத்திரத்தில் நடிக்கிற நடிகை தமிழ்ச்செல்வி அவங்க சமீபத்தில் ஒரு பேட்டி ஒன்று நடிச்சிருக்காங்க. அவங்க அந்த பேட்டியில் என்ன பேசியிருக்காங்க அப்படிங்கிற முழு தகவலையும் இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். பிரபல தொலைக்காட்சியில் சூப்பர் கிட்ட டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்க சீரியல் தான் சிறடிகாசு சீரியல். இந்த சீரியலில் மீனா கதாபாத்திரத்தில் நடிக்கிற நடிகை கோமதி பிரியாவுக்கு அம்மா கதாபாத்திரத்தில் நடிக்கிற நடிகை தான் தமிழ்ச்செல்வி. இவங்க இந்த சீரியல் நடிக்க முன்னாடி நிறைய சீரியலில் அம்மா அன்னை கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க. இவங்க சீரியல் நடிக்கிறதுக்கு முன்னாடி பியூட்டிஷனாக தான் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதாவது 1996ஆம் ஆண்டு தான் இவங்களுக்கு திருமணம் நடந்திருக்கு. இவங்களுடைய திருமணமே ஒரு சுவாரஸ்யமான கதைன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ரோஜா படத்தில் மாதிரி தான் என்னுடைய திருமணம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இவங்க அக்காவை பொண்ணு பார்க்க வந்த மாப்பிள்ள தான் இவங்க திருமணம் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இவங்க அக்காவை ஜாதகம் செட் ஆகலையா, இவங்களுக்கும் அந்த மாப்பிள்ளைக்கும் ஜாதகம் செட் ஆனால இவங்க வீட்டில் திருமணம் பண்ணி வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது தமிழ்ச்செல்வி குடும்பத்தை எடுத்துக்கிட்டோம்னா அவங்க அப்பாவிலேருந்து அவங்க மாமா எல்லாருமே அவங்க குடும்பமே போலீஸ் தானா. அது மாதிரி தமிழ்ச்செல்வி கணவரும் ஒரு டிராஃபிக் போலீஸ் தானா. அதனால தான் அந்த மாப்பிள்ளையை விடுறதுக்கு மனசில் உங்கள் வீட்டில் இவங்க அக்காவுக்கு வந்த மாப்பிள்ளையை தங்கச்சி திருமணம் பண்ணி வச்சுட்டாங்கன்னு அந்த பேட்டியில் தமிழ்ச்செல்வி சொல்லியிருக்காங்க. தமிழ்ச்செல்வி அவர்களுக்கு ஒரு மகளும் இருக்காங்க. அதாவது பூஜா சுப்பிரமணியன், தேஜா சுப்பிரமணியன் அப்படின்னு 2 குழந்தைகள் இருக்காங்க. இவங்க திருமணத்துக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கை சந்தோஷமாக தான் போய்கிட்டு இருக்கு. இவங்க பியூட்டி பார்லரில் பியூட்டிஷனாக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. அந்த பியூட்டிஷனுக்கு வர்ற கிளைண்ட்ஸ் எல்லாருமே இவங்கள பார்த்து நீங்கள் பார்க்குறதுக்கு நடிகை மாதிரியே இருக்கீங்க, நீங்கள் சினிமாவில் சீரியலாவது நடிக்கலான்னு என்ன எல்லாரும் சொல்லியிருக்காங்க. அதை கேட்டு தமிழ்ச்செல்விக்கும் நடிக்கணும் அப்படின்னு ஆசை வந்துருச்சான். அதன் பிறகு பியூட்டி பார்லர் வேலையை விட்டுட்டு இவங்க நடிக்கிறதுக்கு வாய்ப்பு தேடி அலைஞ்சிருக்காங்க. இவங்க நடிக்கிறதுக்கு வாய்ப்பு தேடி அலைஞ்சது அவங்க குடும்பத்தில் இருக்கவும் சரி அவங்களுடைய கணவருக்கும் பிடிக்கலையா. அந்த டயத்தில் உங்கள் கணவர் இவங்களுக்கு ஒரு டிவோர்ஸ் நோட்டீஸ், அவங்க அப்பாவுக்கு ஒரு டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்பிட்டாங்களாம். அதை பார்த்துட்டு தமிழ்ச்செல்விக்கு சிரிப்பு தான் வச்சான். ஏங்க ஒரே வீட்டில் இருக்கும்போது ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, அதாவது நீ சினிமாவில் நடிக்க எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் மனசை மாற்றி அப்படி சமாதானம் பண்ணி தான் இவங்க சீரியல் நடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி இவங்க முதல்ல நடித்த சீரியல் கலைஞர் தொலைக்காட்சி டெலிகாஸ்ட்னா ஒரு சீரியல் நடிச்சிருக்காங்க. அதன் பிறகு சட்டப்படி குற்றம் என்ற திரைப்படத்தில் நடிச்சிருக்காங்க. அதன் பிறகு நிறைய திரைப்படங்களில் சின்ன சின்ன கேரக்டரில் நடிச்சிருக்கேன் அப்படின்னும் நான் ஹீரோயினை நடிக்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழில் விஜய் சேதுபதி, அஜித் என பல முன்னணிகள் இணைஞ்சு நடிச்சிருக்காங்களாம். ஜில்லா படத்தில் ஆக்சிடென்ட் காட்சி வரும்போது அந்த குழந்தையோட அம்மா கதாபாத்திரத்தில் இவங்க நடிச்சிருந்தாங்களாம். அந்த இடத்துக்கு நடிகர் விஜய் வரும்போது இவங்களுக்கு விஜய் அவர்களிடம் பேசுகிறதுக்கு ரொம்பவே தயக்கமாக இருந்துச்சு. அதன் பிறகு குட் மார்னிங் என்று சொன்னது விஜய் உடனே எழுந்திரிச்சுன்னு குட் மார்னிங் சொல்லியிருந்தாரு. அதை இன்று வரை என்னால் மறக்க முடியாது என தமிழ்ச்செல்வி அந்த பேட்டியில் பேசியிருக்காங்க. தமிழ்ச்செல்வி நிறைய சீரியல் நடிச்சிருந்தாலும் அவங்களுக்கு பேரும் புகழும் வாங்கி கொடுத்த சீரியல் என்றால் அது மௌனராகம் சீரியல் தான். ஒரு பியூட்டிஷியனாக இருந்து அதன் பிறகு சினிமா சீரியல்லாம் நடித்ததும் இருக்கும் ரசிகர்களே மிகவும் பிரபலமானவங்க தான் நடிகை தமிழ்ச்செல்வி. அவங்க நடித்த எந்த சினிமா சீரியல் உங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறத எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம இங்கே ரெட் ஆப்பிள் 2.0 சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.